My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் குறிய ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இன்னிலிருந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரைக்கும் நமக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணணும், இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் என்னென்ன முக்கியமான ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அப்லோட் பண்ணுறது, அண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் இமேஜஸ் எல்லாம் எப்படி ரீசைஸ் பண்ணுறது, ஃபைல்ஸ் கம்ப்ரஸ் பண்ணுறது, அண்ட் இதில் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நம்ம கவனத்தில் வைத்திருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். எல்லா விஷயத்தையும் எல்லா செக்ஷன் வைஸ் நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி தனித்தனியாக கொண்டு வரோம். இதில் எங்கெல்லாம் மாணவர்கள் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரெல்லாம் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக பிரயோஜனமான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் tnmedicalselection.net அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போகிறீங்க. அதில் போன உடனே உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதில் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் அப்படிங்கிறத ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் ஃபஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இனிஷியலாக நம்ம வந்து அந்த இடத்துல நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்குங்களா, கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், இதை நம்ம முதல்ல கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜில் நமக்கு இந்த மாதிரியான ஒரு பாப்அப் விண்டோ அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இந்த பாப்அப் விண்டோவில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே தெளிவாக படித்து பாருங்கள். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் அழகாக கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்தையும் தெளிவாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது கொடுக்கலாம். கடைசியாக I have fully gone through the prospectus and instructions for online application form அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டினியூ அப்படின்ட்டு இல்லைங்களா, இந்த கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு போய்டும். ஸோ இதான் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் பேஜ் இதுதான். ஸோ இதில் எதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன், இது ஒரு ட்ராப் டவுன் விண்டோ. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு HSC, CBSE அந்த மாதிரியான போர்ட்ஸ் எல்லாமே காமிக்கும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய 12th மார்க் ஷீட்டில் நீட் ஸ்கோர் கார்டில் இருக்கிறபடியான அதே டேட் ஆஃப் பர்த்தை மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக கொடுத்துருங்க. டேட்டு, மந்த், இயர் அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. குவாலிஃபைடு இயர் 2024, அதாவது நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் 2024 போடுங்க, அல்லது ரிப்பீட்டராக இருந்தால் அந்தந்த வருஷம் 12th எந்த வருஷம் நீங்கள் முடிச்சிங்களோ அந்த இயரை நீங்கள் இங்கே போடுற மாதிரி இருக்கும். HSCR ஈக்குவலன்ட் ரெஜிஸ்டர் நம்பர், 12th ஸ்டாண்டர்டுடைய ரெஜிஸ்டர் நம்பர். இப்போ 12th நீங்கள் CBSE இருந்தீங்கன்னா பை டிஃபால்ட் இந்த இடத்துல C அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா, நீங்கள் ரோல் நம்பர் 12th மார்க் ஷீட்டில் ரோல் நம்பர் அப்படிங்கிறது இருக்கும். அதை நீங்கள் என்டர் பண்ணும்போது பை டிஃபால்ட் Cங்கிறது வந்துடும். நீங்கள் C முன்னாடி போடணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களே கொடுப்பாங்க. நீங்கள் இங்கே CBSE செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாப்அப் விண்டோவில் வந்துடும். சரிங்களா, அடுத்ததான் வெதர் +1 பாஸ்ட், இங்கே வந்து எஸ்ன்றது கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர் அது ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மொபைல் நம்பராக கொடுத்துருங்க. ஏன்னா இந்த மொபைல் நம்பருக்கு தான் OTP வரும். எப்போனா சாய்ஸ் லாக்கிங் பண்ணும்போது ஓப்பன் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் OTP வேணும். அப்போ OTP வரக்கூடிய ஒரு ஆக்டிவ் மொபைல் நம்பரை நீங்கள் வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அடுத்ததாக லாகின் ஐடி நீங்கள் தான் செட் பண்ண போகிறீங்க. யூ ஆர் கோயிங் டு செட் யுவர் ஓன் லாகின் ஐடி. கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய நேமோ அல்லது உங்களுடைய இமெயில் ஐடியோ நீங்கள் வந்து லாகின் ஐடியாக வச்சுக்கலாம். அண்ட் இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிறது உங்களுடைய இமெயில் ஐடி கொடுங்க. OTP வரக்கூடிய மொபைல் நம்பர், இமெயிலுக்கும் OTP அப்படிங்கிறது சம்டைம்ஸ் வரும். அண்ட் ஏதாவது கம்யூனிகேஷனாக இமெயிலுக்கு வரலாம். ஸோ இமெயில் ஐடியும் OTPயும் கரெக்டாக கொடுத்துட்டு அந்த இமெயில் ஐடி தப்பு இல்லாமல் கொடுத்துடுங்க. நீங்கள் வந்து டைப் பண்ணும்போது டைப்பிங் மிஸ்டேக் பண்ணிடாமல் கரெக்டாக இருக்காங்கிறத டபுள் செக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஏதாவது ஒரு சிம்பிள், அதுக்கப்புறம் நம்பர், ஏதாவது ஒரு சீக்வன்ஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது பண்ணிக்கலாம். இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு விருப்பப்பட்டபடி நீங்கள் பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கலாம். அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே 12th மார்க் ஷீட்டில் இருக்கிறபடி உங்களுடைய நேமை எடிட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஓவர். இதில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. யூ கேனாட் கரெக்ட் தீஸ் மிஸ்டேக்ஸ். இதில் பண்ணுற மிஸ்டேக்ஸை பின்னாடி கரெக்ட் பண்ணவே முடியாது. எஸ்பெஷலி இமெயில் ஐடி நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்கன்னா OTP வராது, இமெயில் எதுவுமே வராது. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் ஆகும். நிறைய மாணவர்கள் இமெயில் ஐடி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கரெக்டாக ஒரு மெயில் வச்சுருப்பாங்க. நீங்கள் டைப் பண்ணும்போது ஏதோ ஒரு லெட்டர் தப்பாக நடந்து அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு, ஒரு வேளை அப்படி யாராவது தப்பாக பண்ணாங்க அப்படின்னா சிலருக்கு என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த தப்பாக கொடுத்த இமெயில் ஐடியை புதுசாக க்ரியேட் பண்ணால் சம்டைம்ஸ் கிளிக் ஆகி வந்துடும். பட் ஒரு வேளை ஆல்ரெடி வேறு யாராவது எடுத்து வச்சுருந்தாங்கன்னா அது நமக்கு அது கிடைக்காம கூட போகலாம். ஸோ அதனால் மிஸ்டேக் இல்லாமல் கொடுங்க. இந்த பேஜ் முடிஞ்சோடனே அடுத்த பேஜுக்கு போகிறோம். ஸோ இங்கே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் CBSE நீங்கள் கிளிக் பண்ணால் நமக்கு இங்கே C அப்படிங்கிறது வந்துடும். இப்போ சப்மிட் அப்படிங்கிறது கொடுத்துட போகிறோம். ஸோ இப்போ வந்து இதாகிடுச்சு. நீங்கள் லாகின் பண்ணும்போது சம்டைம்ஸ் யூசர் நேம் பாஸ்வேர்ட் மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். நீங்கள் செட் பண்ண உடனே உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து இந்த இடத்துல சைன்இன் இருக்கு இல்லைங்களா, சைன்இன் கொடுங்க.
ஒருவேளை யூசர் ஐடி பாஸ்வேர்ட் மிஸ்டேக் தப்புன்னு சொல்லி காமிக்குது அப்படின்னா பயப்படாதீங்க, கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அந்த கேஷே ப்ரௌசர் மெமரி எல்லாம் கிளியர் பண்ணிட்டு திரும்ப லாகின் ஆகிடுது. எல்லாரும் ஒரே டைமில் பண்ணுறதுனால கொஞ்சம் இப்போ இந்த லாகின் பேஜ் இப்படி தான் இருக்கும். லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி தான் பேஜ் வரும். இங்கே உங்களுடைய நேம் இருக்கும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கும், ஜெண்டர் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அண்ட் நேஷனாலிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க, நேட்டிவிட்டி, உங்களுடைய ரிலீஜன் ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கம்யூனிட்டி அதாவது தமிழ்நாட்டில் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அதெல்லாம் இங்கே இருக்கும். உங்களுடைய காஸ்ட் நேம் ட்ராப் டவுன் விண்டோ தான் போட்டுட்டு உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் காஸ்ட் நேம் என்ன போட்டிருக்கோ அதை இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் காஸ்டனுடைய கோடு கூட போட்டுருவோம். அந்த கோடு வரிசையில் தான் இதை வந்து வரிசைப்படுத்திருப்பாங்க, நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க, நேம் அண்ட் நேம் ஆஃப் த பேரண்ட் அண்ட் கார்டியன் கொடுத்துட்டு ஆதார் நம்பர், கேண்டிடேட்னுடைய ஸ்டூடெண்ட்னுடைய ஆதார் நம்பரை இங்கே என்டர் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் இது முடிச்சதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அண்ட் பர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இன்கேஸ் இந்த ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல எஸ் அப்படின்னு சொல்லி டிக் மார்க் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே டைப் பண்ணுறதெல்லாம் இங்கே வந்துடும். இது நமக்கு அட்ரஸ். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அகைன் இங்கே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன். இது ரொம்ப முக்கியம். யார் யாருக்குன்னா இது ஸ்பெஷல் கேட்டகரியில் வரக்கூடிய மாணவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எதெல்லாம் இருக்குது பாருங்கள். எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், இஃப் யூ ஆர் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல எஸ் கொடுக்கணும், இல்லைனா நோ கொடுங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. பர்சன் வித் டிசபிலிட்டியாக இருந்தால் இந்த இடத்துல எஸ் கொடுத்துருக்கணும். இங்கே எஸ் கொடுக்காம பின்னாடி மாற்ற முடியாது. சரிங்களா? அப்போ நோ கொடுத்துட்டிங்கன்னா பிடபிள்யூடி தான் உங்கள் நேம் வராது. அப்போ எஸ்னா எஸ், நோனா நோ. அண்ட் ஐஆர்டி வாட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறீங்களா? எஸ்னா எஸ், நோனா நோ. சரிங்களா? இதெல்லாம் நமக்கு இதில் வரக்கூடியது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் இருக்கு இல்லைங்களா? இந்த சேவ் அண்ட் ப்ரொசீட் இதெல்லாம் ஒரு பேஜ், ஃபர்ஸ்ட் பேஜ். இப்போ சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க, அடுத்த பேஜுக்கு அப்படிங்கிறது போய்டும். இதுக்கு அடுத்து நமக்கு இப்போ பர்சனல் இன்ஃபர்மேஷன் முடிச்சிட்டோம். இப்போ ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம். இதில் தான் 7.5 ரிசர்வேஷனாக இல்லையாங்கிறதெல்லாம் இதில் தான் வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஸ்டடீட் 6th to 12th ஸ்டாண்டர்ட் இன் தமிழ்நாடு அப்படி சொல்லி கேட்டிருக்கு. இப்போது இதில் வந்து நீங்கள் 12th வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே படிச்சிங்களா அப்படின்னு கேட்கும். எஸ்னா எஸ் கொடுங்க. வேறு ஸ்டேட்லேயோ வெளிநாடுகளையோ படிச்சிருந்தீங்கன்னா நோ கொடுங்க. நம்ம இங்கே ரிஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட் வேறு ஸ்டேட்டில் படித்ததுனால நோ கொடுத்துருக்குறோம். நம்ம பெரும்பாலும் தமிழக மாணவர்கள் தமிழ்நாட்டிலேயே படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பாங்க. அப்படி இருந்தால் எஸ் கொடுத்துருங்க. அண்ட் அகைன் ஸ்டடீட் 6th to 12th இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஆர் ஆர்டிஇ. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருக்கீங்களா 6th-லேருந்து 12th வரைக்கும்? எஸ்னா எஸ் கொடுங்க. இங்கே எஸ் கொடுத்தா தான் 7.5% ரிசர்வேஷனுக்கு உங்கள் பேர் வரும். இங்கே மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்து வராது. சரிங்களா? அதனால் பை டிஃபால்ட் நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கிறோம். இங்கே நோ கொடுத்துட்டிங்கன்னா இது டிசேபிள் ஆகிடும். சரிங்களா? இங்கே நோ கொடுத்துட்டிங்க இது டிசேபிள் ஆகிடும். இங்கே எஸ் கொடுத்துருந்தா தான் இந்த இடத்துல எஸ் ஆர் நோ அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுற மாதிரி வரும், இல்லைனா அது வராது. இப்போ அடுத்ததாக ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறீங்க. இதெல்லாம் கிளாஸ் 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கும். நான் அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு காமிக்கிறேன். 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கும். இதில் நீங்கள் என்னென்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய நேம் ஆஃப் த ஸ்கூல், ஸ்கூலோட டைப்பு, சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு எல்லாமே இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் படித்த ஸ்கூல் இருந்த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் தமிழ்நாடு. இப்போது நீங்கள் தமிழ்நாடுனா தமிழ். ஒருவேளை அப்ராடில் படிச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்டில் அதர்ஸ் அண்ட் ஸ்டேட்லேயும் அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதர்ஸ் கொடுத்துக்கலாம். ஆனால் இங்கே அதர்ஸ் ஆப்ஷன் எப்போ வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நோ கொடுத்தா தான் இங்கே அதர்ஸ் வரும். இங்கே எஸ் கொடுத்தா இங்கே அதர்ஸுங்கிறதே காமிக்காது. கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கோ. இதெல்லாம் செக் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் இங்கே எனேபிள் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற வச்சுருக்கிறேன். ஸோ அடுத்த இதில் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருங்க. ஒருவேளை ஒரே ஸ்கூலில் நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த இடத்துல 6th ஃபில் பண்ணிவிட்டு அப்ளை 6th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் நேம் டு ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. எல்லாமே பை டிஃபால்ட் அடுத்தடுத்து 12th வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிடும். இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. சேவ் அண்ட் ப்ரொசீட் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடும். ஸோ அடுத்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீட் யூஜினுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம். 3rd ஸ்டேஜில் இருக்கிறோம். 3rd 3A. சரிங்களா? இப்போ ரோல் நம்பர், நீட்டினுடைய ரோல் நம்பர், நீட்டினுடைய அப்ளிகேஷன் நம்பர், நீட்டினுடைய ஸ்கோர், நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் இன் நீட், ஃபர்ஸ்ட் அட்டம் செகண்டா தேர்டா அதெல்லாம் இருக்கும். ட்ராப் டவுன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீட் யூஜி எக்ஸாம் ரிட்டன் பிளேஸ் தமிழ்நாட்டில் எழுதியிருந்தால் தமிழ்நாடு கொடுங்க. வேறு ஸ்டேட்டோ வேறு கண்ட்ரியில் எழுதிருந்தீங்கன்னா அந்த இதை கரெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஹாவ் யூ அண்டர்கான் எனி கோச்சிங் போயிருக்கீங்களா? எஸ் ஆர் நோ. எஸ்னா எஸ் கொடுத்துருங்க. நோ எஸ் கொடுத்துட்டிங்கன்னா மென்ஷன் த நேம் ஆஃப் த கோச்சிங் சென்டர் வரும். நீங்கள் வந்து எந்த சென்டரில் படிச்சிங்களோ அதை கொடுங்க. அது கண்டிப்பாக கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கொடுக்கலாம். இங்கே எஸ் நோ கொடுக்குறது உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் படிச்சிருந்தா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. வெதர் கோச்சிங் சென்டர் நீங்கள் சில இப்போ இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நடத்துனாங்கல்ல, அது நீங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தின இல்லை ஏதாவது ஒரு கவர்மெண்ட் நடத்தின நீங்கள் கோச்சிங்கில் படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். ஸோ எஸ் இப்போது குவாலிஃபைங் 3B வந்து அகாடமிக் இன்ஃபர்மேஷன்,
குவாலிஃபைங் எக்ஸாமினேஷனுங்கிறது ஸ்டேட் போர்ட், ஹையர் செகண்டரி, ஹெச்எஸ்சி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து நேம் ஆஃப் த போர்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ஆல் இண்டியா போர்ட் சென்ட்ரல். இப்போ சிபிஎஸ்சின்றதுனால அதை நம்ம கொடுக்குறோம். அண்ட் அண்டர்கோயிங் எனி ப்ரொஃபஷனல் கோர்சஸ், எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. 12th முடிச்சோடனே ஃப்ரெஷராக இருந்தால் நோ தான் கொடுக்க போகிறோம். சரிங்களா, நோ கொடுத்துருங்க. அடுத்ததாக குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் ஸ்டடி பிளேஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்ததாக குரூப் கோட் அப்படிங்கிறது வரும். இந்த குரூப் கோடு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் பை டிஃபால்ட் 1001 அப்படிங்கிறதா வரும். சரிங்களா, இப்போ குவாலிஃபைடு இயர் 2024 போட்டால் இதுக்கு அப்படி வந்துடும். ஹெச்எஸ்சியினுடைய ரோல் நம்பர், 12th ஸ்டாண்டர்டுடைய ரிஜிஸ்டர் நம்பர். சரிங்களா, ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிஜிஸ்டர் நம்பரே இருக்கும். சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரிஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறது சர்டிஃபிகேட்டில் டாப் ரைட்டில் இருக்கும். ரோல் நம்பர் போடுறதுனால போட்டுக்கலாம். ரோல் நம்பர் போட்டி நம்மளாம் ரோல் நம்பர் தான் போட்டுருக்கிறோம். அண்ட் பாஸ்ட் இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ட்ராப் டவுன் விண்டோ போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம இதில் போயிருப்போம். அதான் பாஸ்ட் இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ் இன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படின்னு சொல்லி மோர் தென் தேர்ட்னு இருக்கும். மோஸ்ட் லைக்லி நம்ம பசங்கள்லாம் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணுற பசங்களாக தான் இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். அடுத்ததாக இப்போ வந்து 3Cயில் இருக்கிறோம். காப்பி ஃபிசிக்ஸ் டீடைல்ஸ் டு ஆல் இருக்கு இல்லையா, நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இல்லை வேறு ஏதாவது சப்ஜெக்ட் படிச்சிருந்தீங்கன்னா அதர்ஸ். சரிங்களா, மேக்ஸ் படிச்சிருந்தா மேக்ஸ். இப்போ ரெஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறது அகைன் நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்தீங்களா, அதே நம்பர் தான் இங்கே எல்லாம் கொடுத்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு 6th ஃபிசிக்ஸை ஃபில் பண்ணுங்கள். மந்த்துங்கிறது மே, இயருங்கிறது 2024 ஆர் 23 பேஸ்ட் ஆன் யுவர் குவாலிஃபையிங் இயர். மேக்ஸிமம் மார்க் 100, 150, 200 இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை கொடுத்துட்டு குவாலிஃபையிங் மார்க், நீங்கள் மார்க்ஸ் அப்டைன், நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினீங்க கொடுத்துருங்க. இந்த காப்பி ஃபிசிக்ஸ் டீடைல்ஸ் டு ஆல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த ஸ்டைலு காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். உங்களுடைய மார்க்ஸ் அப்டைன் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றி போட்டுக்கலாம். சரிங்களா, ரோல் நம்பர்லாம் அந்த இடத்துல வந்துடும். சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. 3rd செக்ஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். அடுத்த ஸ்டேஜுங்கிறது பார்த்தீங்கன்னா 4th காலம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இதில் உங்களுடைய மதர் டங் செலக்ட் பண்ணுங்கள். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், பேரண்ட் ஆக்குபேஷன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். பேரண்ட் ஆக்குபேஷனில் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ப்ரொஃபஷனல், இண்டஸ்ட்ரி, பிஸ்னஸ், அக்ரிகல்ச்சர், ப்ரைவேட், ஸ்மால் ட்ரேட் அண்ட் அதர்ஸ்ன்னு இருக்கும். நீங்கள் என்ன வேலை செய்கிறாங்க, பேரண்ட்ஸ் என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அது அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆனுவல் இன்கம் பிலோ 1 lakh, 1 to 2, 2 to 2.5, 2.5 to 6, above 6 அப்படின்னு சொல்லி சில கேடர் வச்சுருக்கிறாங்க. உங்களுடைய ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் எந்த லெவல் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சிவிக் நேட்டிவ் அப்படிங்கிறது உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், அது வந்து எந்த லிமிட்டில் வருது, கார்பரேஷனா, முனிசிபாலிட்டியா, பஞ்சாயத்தா, டவுன் பஞ்சாயத்தா, அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் சிவிக் ஏரியா வந்து லாஸ்ட் ஸ்கூல் ஸ்டடி, +2 படிச்சிங்க இல்லையா, அந்த ஸ்கூல் எந்த இதில் எந்த லிமிட்டில் இருக்குது, அதுவும் கார்பரேஷன்றதுனால நான் கார்பரேஷன் கொடுத்துருக்கிறேன், கோயம்புத்தூரில் போடுறேன். சரிங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் டியூஷன் ஃபீஸ் கன்செஷன். உங்களுடைய தலைமுறையில் நீங்கள் தான் முதல் தலைமுறை பட்டதாரி. அதாவது உங்களுடைய அம்மா அப்பா படிக்கலை, உங்களுடைய அம்மா அப்பாவுடைய அம்மா அப்பா, தாத்தா பாட்டிங்க 2 வகையில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிங்களும் படிக்கலை அப்படின்னா நீங்கள் தான் முதல் தலைமுறை பட்டதாரின்னு வருவீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது இருக்குது. இஃப் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தட் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. சரிங்களா, அது உங்களுடைய இது. மை பிரதர் ஆர் சிஸ்டர் அவைட் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன். இன்கேஸ் நீங்கள் இங்கே எஸ் கொடுத்தீங்கன்னா ஒருவேளை உங்கள் கூட பிறந்த பிரதரோ சிஸ்டரோ ஆல்ரெடி உங்களுடைய எல்டர் பிரதர்ஸ் ஆர் எல்டர் சிஸ்டர்ஸ் வந்து இந்த எஃப்ஜி சர்டிஃபிகேட் கிராஜுவேஷன் கன்செஷன் வாங்கியிருந்தாங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. 4th ஸ்டேஜ் முடிக்கிறோம். அண்ட் அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 5th ஸ்டேஜ். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஸ்டேஜ். சரிங்களா, ரீஃபண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, போன இயரில் லாஸ்ட் இயரில் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற டைமில் இந்த டேட்டா கலெக்ட் பண்ணாங்க. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இந்த டேட்டாங்கிறது கலெக்ட் பண்ணுறாங்க, விச் இஸ் அ வெரி குட் இனிஷியேட்டிவ் பை தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி. வி ரியலி அப்ரிஷியேட்டட். இப்போது செலக்ட் பேங்க் அப்படின்னு இருக்கும். உங்களுடைய பேங்க், பேரண்ட்ஸுடைய அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம், ஸ்டூடெண்ட்னுடைய அக்கௌண்ட்டும் கொடுத்துக்கலாம். உங்கள் ஃபேமிலியினுடைய அக்கௌண்ட் கொடுங்க. தெரியாத நபர்களுடைய அக்கௌண்ட் கொடுக்காதீங்க. ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடுக்காதீங்க. உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடுங்க. ஃபாதர், மதர் ஆர் கேண்டிடேட், இது அக்செப்டபிள். ஒருவேளை உங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அக்கௌண்ட் வேணால் கொடுக்கலாம். பட் சஜஸ்டட் என்னென்னா அப்பா அம்மாவனுடைய அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட், எந்த பிரச்சனையும் இருக்காது, ரீஃபண்டில் இஷ்யூ வராது. இப்போது நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபாதர் நேம் மதர் நேம் எல்லாம் போட்டிருப்பீங்க. இப்போ ஃபாதர் நேம் மதர் நேம் இல்லாமல் இந்த இடத்துல உங்களுக்கு அக்கௌண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நேமுமே இருக்கும், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம். இதில் வேறு ஒரு நேம் இருந்துச்சுன்னா லாஸ்ட் இயர் என்ன ஆச்சுன்னா ரீஃபண்டை ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. ஸோ அதனால் ஃபாதர் அக்கௌண்ட், மதர்னுடைய அக்கௌண்ட் அல்லது ஸ்டூடெண்ட்னுடைய அக்கௌண்ட், இந்த 3ல் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா கொடுக்குறது நல்லது. அக்கௌண்ட் பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு என்டர் பண்ணணும், இதுவும் ரீஎன்டர் பண்ணணும். அண்ட் அக்கௌண்ட் நம்பரையும் என்டர் பண்ணுங்கள். காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா வராது. அக்கௌண்ட் இது திரும்ப ஒரு தடவை என்டர் பண்ணிங்க. எல்லாமே இந்த ஐஎஃப்எஸ்சி அண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே
என்ட்ரு தான் பண்ணணும், காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. கரெக்டாக தப்பு இல்லாமல் பண்ணிவிடுங்க. அக்கௌண்ட் நம்பரில் ஐஎஃப்எஸ்சி கோடில் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. சரிங்களா? இப்போது இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். சரிங்களா? ஜென்ரேட் ஓடிபி அப்படின்றப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓடிபி உங்களுடைய மொபைலுக்கு வந்துடும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. சேவ் அண்ட் ப்ரொசீடுங்கிறது கொடுத்துருங்க. அடுத்த ஸ்டேஜ் போய்டும். இப்போ நம்ம 6th ஸ்டேஜில் இருக்கிறோம். ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அண்ட் த டாக்குமெண்ட்ஸ். இப்போது ஃபோட்டோ சிக்னேச்சர் இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் சைஸ் வந்து 50 KB to 100 KBக்குள்ளே இருக்கணும். போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் 140x90 mm சைஸில் இருக்கணும். இது 35x45 mm சைஸில் இருக்கணும். டைமென்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்லோட் பண்ணுங்கள். அண்ட் 100 KB to 300 KB வரைக்கும் போஸ்ட் கார்டு சைஸ் இருக்கலாம். செலக்ட் ஃபோட்டோ அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்லி லேப்டாப்பில் பண்ணுங்கள், அல்லது மொபைல் ஃபோனில் பண்ணாதீங்க. லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ பண்ணுங்கள். மொபைல் ஃபோனில் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய ஃபோட்டோங்கிறது இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஒரு வேளை லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலில் ஒரு வேளை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வில் கண்டினியூ. ஸோ இப்போ அந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். 25 mm x 60 mm அதனுடைய டைமென்ஷன் சைஸ். ஓகேங்களா? அப்போ தான் கரெக்டாக அப்படி வரும். அண்ட் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், லெஃப்ட் ஹேண்டுடைய தம் இம்ப்ரெஷன், 10 ஃபிங்கர் கிடையாது, லெஃப்ட் ஹேண்டுடைய தம் இம்ப்ரெஷன் மட்டும். அப்போ அதையும் செலக்ட் பண்ணணும். 10 KB to 50 KB 40x60 mm சைஸில் இருக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் சைஸ் லிமிட் இருக்குது. அண்ட் ஃபைல் சைஸ் லிமிட் இருக்குது, டைமென்ஷன் லிமிட்டும் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், +1 மார்க் ஷீட் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுடைய ஸ்கூலில் 11th மார்க் ஷீட் போர்டு எக்ஸாம் எழுதி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அப்லோட் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். சரிங்களா? இப்போது சிபிஎஸ்சிக்கெலாம் தேவையில்லை. ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 11th பப்ளிக் எக்ஸாம், அதனால் மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், நீட்னுடைய அட்மிட் கார்டு, நீட்னுடைய ஸ்கோர் கார்டு. இந்த இடத்துல ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டை அப்லோட் பண்ணுங்கள். ரீரிவைஸ்டு ஸ்கோர் கார்டை அப்லோட் பண்ணுங்கள். மாற்றி பழைய ஸ்கோர் கார்டை அப்லோட் பண்ணி விட்டுறாதீங்க. 2-3 ஸ்கோர் கார்டு கொடுத்ததுனால பசங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஆனால் நல்ல விஷயம் என்ன பண்ணாங்கன்னா, கடைசியாக பண்ணதில் ரீரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணியே கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் அதை அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. சரிங்களா? இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப 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 முக்கியம். இதெல்லாமே செலக்ட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு, கேண்டிடேட்டுடைய ஆதார் கார்டு, கேண்டிடேட்டுடைய பர்த் சர்டிஃபிகேட் ஆப்ஷனல், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இந்த பர்த் சர்டிஃபிகேட் ஏன் இங்கே ஆப்ஷனலாக இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து படித்தது கம்ப்ளீட்டாக தமிழ்நாடுன்னு கொடுக்கல, அதனால இங்கே அப்படி வருது. பட் ஒரு சில இடங்களில் இது கண்டிப்பாகவும் வரும். உங்களுடைய கேட்டகரி எப்படி செலக்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படிங்கிறத பொறுத்து பேரண்ட்டுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் எல்லாமே செலக்ட் பண்ணணும். இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல அப்லோட் பண்ணதும் 100% கம்ப்ளீட்னு போட்டு இங்கே உங்கள் ஃபோட்டோ டிஸ்பிளே ஆகும். கரெக்டாக விசிபிளாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். சிக்னேச்சர் கரெக்டாக தெரியுதான்னு பாருங்கள். இது எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ண உடனே ஃபைல் அப்லோடட், கிளிக் ஹியர் டு சி அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் PDF ஓப்பன் ஆகும். அதை பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கா, நம்ம கரெக்டான டாக்குமெண்ட்டை தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய நேரங்களில் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது சில ப்ரௌசிங் சென்டர்ஸில் அவசரப்பட்டேன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் போய் ப்ரௌசிங் சென்டர் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சில கேண்டிடேட்ஸ் போய் பண்ணியிருப்பாங்கல்ல. அப்போ உங்கள் டாக்குமெண்ட் பதிலாக வேறு யாரோ ஒரு டாக்குமெண்ட்டை கூட சில நேரங்களில் அப்லோட் பண்ணி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. டபுள் செக் பண்ண வேண்டியது நம்மளுடைய வேலை. அதனால் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துருங்க. இப்போது எல்லா ப்ராசஸும் முடிக்கிறீங்க. 1 by 1 எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அண்ட் தென் கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ அப்ளிகேஷன் அப்படிங்கிற 6th ஸ்டேஜுக்கு நம்ம வந்துடுவோம். 5th ஸ்டேஜ் இஸ் ஓவர், 6th ஸ்டேஜில் இருக்கிறோம். இந்த 6th ஸ்டேஜில் உங்களுக்கு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்கும். திஸ் இஸ் யுவர் அப்ளிகேஷன். இதை அப்ளிகேஷனை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள் பிரிண்ட் அண்ட் சேவ் ஆப்ஷன் இருக்கா. இதில் எதர் நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க அல்லது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து பேஜ் பை பேஜாக கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணியிருக்கு. லைன் பை லைனாக செக் பண்ணுங்கள். டபுள் செக் பண்ணி நிதானமாக எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிறது பேமெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது போகலாம். இந்த இடத்துல உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே பாருங்கள் SSLC, HSC, TC, அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு, ஆதார், பர்த், இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ். இதெல்லாம் ஒவ்வொரு டேபாக இருக்கும். கிளிக் பண்ண அந்தந்த PDF அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். ஓகே, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உதாரணத்துக்கு இப்போ ஸ்கோர் கார்டு கொடுத்தீங்கன்னா ரீரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு தான் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத டபுள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டபுள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எவ்ரிதிங் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இதில் டிஸ்பிளே ஆகிடும். ஒன்ஸ் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு அப்படின்னதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் 2 டிக் மார்க் இருக்கும். இதை டிக் பண்ணிவிட்டு படித்து பார்த்து டிக் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எடிட் மை அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கொடு. மிஸ்டேக்ஸ் இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. யூ வில் பி மூவ்டு டு த
பேமெண்ட் பேஜ். இந்த பேமெண்ட் பேஜ் அப்படிங்கிறது போயிடுவீங்க. ஒன்ஸ் பேமெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா 500 rupees ஃபார் கவர்மெண்ட் கோட்டாவில் பேமெண்ட் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நீங்கள் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணலாம், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணலாம், நெட் பேங்கிங் பண்ணலாம், யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணலாம். ஸோ எல்லாமே இருக்கும். அதை மட்டும் இந்த இடத்துல காமிக்கல. நீங்கள் பேமெண்ட் முடிச்சிருங்க. பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரியான பேஜுகள் வரும். இங்கே டவுன்லோட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோ. சேஞ்ச் பாஸ்வேர்ட், லாக் ஆஃப். பாஸ்வேர்ட் தேவைப்பட்டால் சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம், அல்லது லாக் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த மாதிரி க்ரீன் கார்டில் இதெல்லாம் வரணும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு, இமேஜ் அப்லோட் பண்ணியாச்சு, பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியாச்சு. இந்த ப்ராசஸ் வந்துருச்சுன்னா கவர்மெண்ட் கோட்டாவுடைய அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம கவர்மெண்ட் கோட்டாவுக்கு போட்டிருப்போம். இப்போ நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இதே வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் கவர்மெண்ட் கோட்டாக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை. யூ கேன் யூஸ் த சேம் மொபைல் நம்பர், சேம் இமெயில் ஐடி ஈவன் ஃபார் த மேனேஜ்மெண்ட் கோட்டா. அதே யூசர் நேம், அதே பாஸ்வேர்டு கூட நீங்கள் வைக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்காக தனியாக இன்னொரு மொபைல் நம்பர், இன்னொரு இமெயில் ஐடி போடணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஒரே இமெயில் ஐடி கூட யூஸ் பண்ணலாம். என்டையர் ப்ராசஸ்ங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும், சிமிலராக தான் இருக்கும். எங்கே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தான். அதாவது அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வருது இல்லைங்களா, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஃபாஸ்ட் கிராஜுவேஷன் ஃபீஸ் கன்செஷன் நோ கொடுத்துட்றீங்க, இதெல்லாம் நோ கொடுத்துட்றீங்க. ஆர் யூ வில்லிங் டு அப்ளை ஃபார் என்ஆர்ஐ கோட்டா? என்ஆர்ஐ கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டான்றா நமக்கு என்ஆர்ஐ கோட்டா வரும் இல்லையா? அப்போ என்ஆர்ஐ கோட்டா அப்ளை பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். இன்கேஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு அப்ளை ஃபார் என்ஆர்ஐ கோட்டா, எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. இன்கேஸ் நீங்கள் என்ஆர்ஐ லேப்ஸ்டுக்கு தான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நோ கொடுத்துட்டீங்கன்னா போதும். இங்கே நீங்கள் எஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுக்கோங்க, என்ஆர்ஐ கேட்டகரியில் அப்ளை பண்ணுறதா இருந்தால் எஸ், இல்லைனா நோ. என்ஆர்ஐ லேப்ஸ்டு வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் போட்டாலே நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக, ஆர் யூ வில்லிங் டு அப்ளை லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி கேட்டகரி? லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி அப்ளை பண்ண போகிறீங்களா? எஸ்னா எஸ், நோனா நோ. இங்கே எஸ் கொடுத்தீங்கன்னா அதனுடைய டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜில் அடிஷ்னலாக வரும். நோ கொடுத்தீங்கன்னா அது வராது. இங்கே எஸ், என்ஆர்ஐ எஸ் கொடுத்தீங்கன்னா என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும். சரிங்களா? இப்போ ஆர் யூ வில்லிங் டு அப்ளை ஃபார் ரிலீஜியஸ் மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி போடுறீங்களா? எஸ்னா எஸ், எஸ் கொடுத்தீங்கன்னா கிறிஸ்டின் மைனாரிட்டி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். ஸோ எல்லாமே அனெக்சர் 1A 1Bயில் இருக்குது. அதை தான் நம்ம சைன் வாங்கி வைக்கணும். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிள் அனுப்பிச்சாங்கல்ல, அந்த சாம்பிளில் நீங்கள் சைன் வாங்கியிருந்தா கூட ஓகே தான். இல்லை லாஸ்ட் இயரில் நீங்கள் வந்து ஒரு இதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் சைன் வாங்கியிருந்தீங்கனாலும் ஓகே தான். ஏதோ ஒரு இதில் கரெக்டாக டாக்குமெண்ட் ஆஸ் பர் த அதே ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் சஃபிஷியன்ட், போட்டுக்கலாம். சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. மற்ற ப்ராசஸ் எல்லாமே த சேம் எக்ஸாக்ட் லைக் கவர்மெண்ட் கோட்டா. இங்கேயும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். ஸ்கோர் கார்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் ரீரிவைஸ்டுன்னு இருக்காது பார்த்துக்கோங்க. எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக சேவ் பண்ணி வச்சுருங்க. அண்ட் யுவர் அப்ளிகேஷன் வில் பி சப்மிட்டட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எங்கே நம்ம பெருசாக தவறுகள் செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இமெயில் ஐடி போடுறதில்ல, மொபைல் நம்பர் என்டர் பண்ணுறதில்ல, இதிலலாம் சில மிஸ்டேக்ஸ், கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது பண்ணிவிடுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது 10th மார்க் ஷீட்டுக்கு பதிலாக 12th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்டுக்கு பதிலாக 10th மார்க் ஷீட், ஆதார் கார்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை மாற்றி அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் டாக்குமெண்ட்டை ப்ரிவ்யூ பார்க்கும்போது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனல் சப்மிஷன் அப்படிங்கிறது போகலாம், பேமெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்கு போகலாம். ஸோ தட் யூ வில் அவாய்ட் மிஸ்டேக்ஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணால் இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு டைம் அப்படிங்கிறது இருக்காது. ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் தேர் வில் நாட் பி டைம் ஃபார் கரெக்ஷன் விண்டோ. இங்கே கரெக்ஷன் விண்டோலாம் ஓப்பன் ஆகாது. அதனால் தப்பு இல்லாமல் பண்ணுங்கள். மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம தொடர்ந்து போட்டுட்டே வரும். ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். இனி வருகிற நாட்டிலும் இன்னும் நிறைய வீடியோஸ் தொடர்ந்து நம்ம போட தான் போகிறோம். அந்த வீடியோஸ் எல்லாமே டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.